வணக்கம். வேலைக்கு போற நம்ம எல்லாருக்குமே சில நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த ரொம்பவே சவாலான ஒரு வேலைனால பத்தி தான். அந்த சவால்களை அவர் எப்படி சமாளிச்சாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை அவரோட இந்த பயணம் நமக்கும் ஏதாவது ஒரு விதத்துல உதவலாம். நம்மள நிறைய பேரு இப்படி ஒரு நாளை சந்திச்சிருப்போம். என்னடா இது, எல்லாமே நம்ம கைய மீறி போகுதேன்னு தோணும். சரி வாங்க, இந்த கதையில வர்ற ஒருத்தருக்கு அப்படி ஒரு நாள் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் பாகம், ஒரு கடினமான நாள். இங்கதான் நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணு பின்னாடி ஒண்ணா பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஒரு புயல் மாதிரி. காலையில நாள் ஆரம்பிக்குது. ரொம்ப நம்பிக்கையோட அவரோட பிராண்டை விற்க போறாரு. ஆனா முதல் கஸ்டமரே ரேட் ஜாஸ்தின்னு சொல்லி வாங்கல. அவ்வளவுதான், முதல் அடியே சர்க்கிள். ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். கொஞ்ச நேரத்துல ரெண்டாவது கஸ்டமர் கிட்ட போறாரு. அங்கேயும் அதே கதை தான், ரிஜெக்ஷன். இப்போ மெதுவா மனசுக்குள்ள ஒரு விரக்தி வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நாள்ல முதல் கருமேகம் சுழந்த மாதிரி ஒரு ஃபீல். அடுத்து மூணாவது தடவை, அப்பவும் அதேதான். இது ஏதோ தற்செயலா நடக்கல, ஒரு தொடர் தோல்வி மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன பண்ணாலும் அது ஃப்ளாப் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லா கதவும் மூடின மாதிரி ஒரு நிலைமை. நிலைமை இன்னும் மோசமாகுது. அட கொடுமைய பாருங்க, அவரோட பிராண்டே தேடி வந்த கஸ்டமர்ஸ் கூட கடைசியில வாங்காம போயிட்டாங்க. இதுதான் அவருக்கு பெரிய அடியா இருந்துச்சு. இதுல வேற ஒரு ஃப்ரெண்ட் வந்து, மச்சான் இன்னைக்கு உனக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குதுடான்னு சொன்னதும் அது நெஞ்சில கத்தி இறங்கின மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், அந்த நாள் ஒரு முழு தோல்விங்கிற எண்ணம் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. இதுதான் அந்த நாளோட லோயஸ்ட் பாயிண்ட். விரக்தியோட உச்சத்துக்கு போயிட்டாரு. ச்சே, இன்னைக்கு ஒரு சேல்ஸ் கூட பண்ண முடியாதா அப்படின்னு அவருக்குடைய ஒரு கேள்வி. இந்த நம்பிக்கையே இல்லாத ஒரு தருணம் தான் அவருக்கே தெரியாம ஒரு ஆறுதலுக்கான தேடலை ஆரம்பிச்சு வைக்குது. இப்போதான் கதையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. அந்த விரக்தியோட உச்சத்துல, அந்த புயலோட மையத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு பைபிள் வசனம் ஒரு ஞாபகத்துக்கு வருது. இந்த சிம்பிளான வார்த்தைகள் தான் அந்த குழம்பி போயிருந்த மனசுக்கு ஒரு பெரிய நங்கூரம் மாதிரி ஆகுது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம், ஒரு வாக்குறுதி இருந்தத அவர் உணர்றாரு. அவர் இந்த வசனத்தை பத்தி யோசிக்கும்போது தான் அதோட ஆழம் புரியுது. அதாவது இயேசு இந்த வார்த்தைகளை எப்போ சொன்னாருன்னா, அவரோட சீஷர்கள் ரொம்ப பயந்து போய் குழப்பத்துல இருந்தப்போ, அவரோட சிலுவை மரணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவங்க பயத்துக்கு மருந்தா அவர் விசுவாசத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த தற்காலிக பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கப்புறம் ஒரு நிரந்தரமான நம்பிக்கை இருக்குன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. புயலுக்கு அந்த பக்கம் ஒரு அமைதியான கரை இருக்கிற மாதிரி. அப்போ இதுலேருந்து அவர் கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருந்தா கலக்கம்தான் வரும், புயலையே பார்த்தா பயம்தான் வரும். ஆனா அந்த வாக்குறுதியை நம்புனா, அந்த கலங்கர விளக்க பார்த்தா அமைதி கிடைக்கும். இதுதான் நம்ம பார்க்கறதுக்கும் நம்புறதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளோட மைண்ட் செட்டே டோட்டலா மாறிடுச்சு. அந்த விரக்தின்னு இருந்த கருமேகம் எல்லாம் விலகி மனசுக்குள்ள ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி இருந்துச்சு அவருக்கு. திடீர்னு பாருங்க, ஒரு பெரிய வெற்றி. ஒரு கஸ்டமர் வந்து சரியா 25,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு. நாள் முழுக்கப்பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய ரிலீஃபா, ஒரு அற்புதம் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த வெற்றி கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே சட்டுன்னு ஒரு புது, எதிர்பார்க்காத பிரச்சனை முளைக்குது. வாழ்க்கை ஒரு டெஸ்ட் வச்ச மாதிரி. இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதாவது சண்டையிலிருந்து ஒரு பாடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச அந்த மன அமைதி இருக்கே, அது இப்போ ஒரு பெரிய டெஸ்ட சந்திக்க போகுது. அது உண்மையிலே கிடைச்சதா இல்ல சும்மா தற்காலிகமானதான்னு பாக்குற மாதிரி ஒரு நிலைமை. ஒரு கஸ்டமர் பயங்கர கோவமா வராரு. ஆனா விஷயம் என்னன்னா, அது இவரோட பிராண்ட் பொருளே இல்ல. ஆனாலும் நிலைமை வேகமா மோசமாகுது. அங்கிருந்த மத்த காம்படிட்டர்ஸ் உள்ள வந்து பிரச்சனையை இன்னும் ஊதி பெருசாக்குறாங்க. அந்த பிரஷர்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச அமைதியெல்லாம் மறந்து நம்மால் அவங்க கூட ஒரு பெரிய வாக்குவாதத்துல இறங்கிடுறாரு. அந்த சண்டையை விட்டுட்டு தனியா போனதுக்கப்புறம் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி. அப்போதான் இன்னொரு பைபிள் வசனம் அவரு ஞாபகத்துக்கு வருது. இந்த தடவை அது மன அமைதியை பத்தி இல்ல, தன்னடக்கத்தை பத்தி. தன் வாயை மூடுகிறது தன் பிராணனை காத்துக்கொள்கிறான். அதாவது நம்ம நாவை காக்கிறது தான் உண்மையான பலம்ங்கிற ஒரு ஞானம் அவருக்குள்ள வருது. இப்போ நாம கதையோட முடிவுக்கு வர்றோம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அவர் கத்துக்கிட்ட பாடத்தை வெறும் யோசனையோட நிறுத்திக்காம அதை ஒரு செயல்ல காட்டணும்னு முடிவு பண்றாரு இல்லையா? ஞானம்ங்கிறது செயல்ல வரும்போது தானே அதுக்கு ஒரு அர்த்தம். இதுதான் அவர் எடுக்கிற ஒரு தெளிவான முடிவு. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சண்டை போட்டு தீர்க்காம அதை கடவுள்கிட்ட சொல்லிடுவேன், நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. கோபத்தை விட்டுட்டு அமைதியை தேர்ந்தெடுக்கிறாரு. இது ஒரு உண்மையான மாற்றத்துக்கான ஒரு கமிட்மெண்ட்.
இந்த கதை ஒரு அருமையான செயலோட முடியுது. அவர் திரும்பவும் கடைக்கு போய் அவர் கூட சண்டை போட்ட அந்த சக ஊழியர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இதுதான் உண்மையான கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லையா? கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வாழ்க்கையில அப்ளை பண்றதை இது ரொம்ப அழகா காட்டுது. தைரியங்கிறது சண்டை போடுறதுல இல்ல, மன்னிப்பு கேட்கறதுல தான் இருக்கு. சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை, இந்த மாதிரி சண்டைகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கோவத்தை தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல அமைதிய? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.